450 கிராம் ஊளி மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு இந்த மாதிரி பீசஸ், அதுக்கப்புறமா இந்த வால் பகுதி இருக்கும் பாருங்கள், இது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாலாம் பிளேட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இப்போ நான் காரத்துக்கு சேர்த்துக்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மிளகாய்த்தூள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கோபுரமாலாம் எடுக்கல பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டாக காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 3/4 ஸ்பூன். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து பாதி பழம் எடுத்து நான் வச்சுருக்கேன். பாதி பழத்தோட சாரியும் பிழிஞ்சிக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு செய்யும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் மீன் ஃப்ரை பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மசால் வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம், அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கிற மாதிரி பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துருக்கிற மீனை வந்து இந்த மசாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய பெரிய பீஸ் இல்லை, அதனால் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து அப்ளை பண்ண வேணாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் மசாலாவோட சேர்த்து சும்மா இந்த புரட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா மசாலா வந்து ஒட்டிக்கும் எல்லா மீனோட சேர்த்து. பாருங்கள், கலக்கும் போதே ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக ஒட்டிடுச்சு. நம்ம மசாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மசாலா இருக்கே அப்படின்னு தோணும், ஆனால் மீனில் அப்ளை பண்ணும்போது சரியாக போயிடும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலா எடுத்து நீங்கள் கொஞ்சம் மீன் மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஃபுல்லாக மசாலா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம், ஃப்ரீசரில் கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். மசால் வந்து நல்லா மீனில் பிடிக்கணும். ஃப்ரிட்ஜ் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளியிலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. மீனில் மசால் வந்து எவ்வளோ நேரம் நல்லா பிடிக்குதோ அந்த அளவுக்கு மசால் நல்லா ஒட்டி இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது. நான் வந்து இப்போது காலையிலே வந்து மசால் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து மதியம் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து 1 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது நீங்கள் மசாலா வந்து பிடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுடுங்க. 1 மணி நேரம் கழித்து எண்ணெயில் நீங்கள் பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ½ டே வந்து அப்படியே விட போகிறேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நான் மசால் வந்து நல்லா ஊறட்டும் மீனில். மீன் குழம்புக்கு மசால் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இது கூடவே வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மீன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. 1 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2யும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவோட விழுது சேர்த்துக்கிறேன். நான் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன்.
மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளியோட பச்சை மணம் வந்து நல்லா போகும். மசாலாலாம் சேர்த்துட்டு 5 நிமிஷம் வந்து நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ புளி கரைசலாக சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கணும். குறைஞ்சது புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 10 நிமிஷமாவது குக் பண்ணணும். ஏன்னா புளியோட பச்சை மணம் வந்து நல்லா போனாதான் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் குக் பண்ணுறதுனால சேர்க்குற தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் நான் குக் பண்ணிக்க போகிறேன். அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் கலந்து கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்க போகுது. புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் 10 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. 10 நிமிஷமே தான் குக் பண்ணணும் அப்படின்னு இல்லை, புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 10 நிமிஷமே குக் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் கூட நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போது மீன் வந்து சேர்த்துக்க போகிறேன். 3 அயிலை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீனை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குழம்புல மீனை சேர்த்துக்கலாம். புளி கரைசலெல்லாம் சேர்த்து நல்லா குழம்பு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம மீனே சேர்க்கணும். மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும். மீன் சேர்த்துட்டு மீன் சூப்பராக வெந்து நல்லா பூ போல் வெந்து வந்துடும். முக்கியமாக மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கரண்டி வச்சு கலந்து கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னோட அம்மாலாம். வந்து பார்த்தீங்கன்னா மீன் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கணும். அப்பப்போ நீங்கள் நடுவில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடாய் எடுத்து குலுக்கி விடணும். கொஞ்சம் லைட்டாக குலுக்கி விட்டாலே போதும். கரண்டியெல்லாம் வச்சு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் சேர்த்து நான் 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மேலெல்லாம் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக மிதந்து எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வந்து இந்த மாதிரி மீன் மேலே எண்ணெய் மிதந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மதியம் தான் மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் மசாலா தடவி நீங்கள் வெளியில் கூட வைக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு முறை மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா வந்து நல்லா பிடிக்கட்டும் எல்லா பக்கமும். படாத இடத்துலையும் மசாலா வந்து நல்லா அப்ளை ஆகிடும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம் மீன் ஃப்ரைக்கெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நிறைய சேர்த்துட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு மீன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காய வைக்காதீங்க, ஓரளவுக்கு காய வச்சுக்கோங்க. மீன் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நின்று வெந்தால் தான் நல்லா வெந்து வரும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மேலே வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். சும்மா மீனை வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா திருப்பி கொடுக்கக்கூடாது. ஒரு 2 இல்லை 3 முறை நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். நிறைய முறை நம்ம திருப்பி கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 இல்லை 3 முறை திருப்பி கொடுத்தா மட்டும் போதும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். ஒரு பக்கம் 3 நிமிஷம், இன்னொரு பக்கம் 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே நல்லா வெந்துடும். இதுவே அதிகம் தான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு அதே மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் திருப்பிக்கிறேன்.
இப்போ இன்னொரு பக்கமும் மீன் வந்து நல்லா வெந்து வரட்டும். 2 பக்கமும் மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சைட்லலாம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா மீனையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊளி மீன் வறுவல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்கிற மசால் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராலாம் நம்ம எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. நிறைய பேர் வந்து மீன் வறுவல் கூட வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்குவாங்க. நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ண மீன் வறுவல் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற மாதிரியும் மீன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வரும். நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அதுக்கேற்றது போல் மசாலோடைய அளவுகளை நீங்கள் கூட்டிக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோ மீனுக்கு நான் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணேன். கரெக்டான அளவுகளை கொண்டு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் லெமன் மட்டும் நீங்கள் முன்ன பின்ன பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் புளிப்பு கம்மியாக சேர்த்துக்குவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அதனால் லெமனுடைய அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் உங்களுடைய வீட்டில் ஊளி மீன் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.